இந்த பச்சை பிள்ளை இந்த வெயில்ல வரணும்னு அவசியமா? எங்களோட டிராபிக்கை எதுக்கு இது பண்ணணும்? மக்கள் ஏன் இவ்வளவு மக்கள் நடந்து வரணும்? இது சிஎம் அடுத்த பஸ் எப்படி பிடிப்பாங்க? சரி, இந்த ஊருக்காரவங்களா இருந்தா ஓகே. இந்த வெளியில இருந்து வரவங்க எப்படி வருவாங்க? வெளியூருக்காரவங்க இவங்க எல்லாம் ஸ்கூல் இன்னைக்கு ஓபனிங் டே இவர் தான் அனௌன்ஸ் பண்ணாரு. ஓபனிங் டே நேரத்துல எல்லாம் போறவங்க அவங்க வில்லேஜ் போறவங்க இப்படி இருக்கக்குள்ள எப்படி ஆகுறது? நான் 5 பிள்ளைய கூப்பிட்டுட்டு வரேன். நான் எந்த அளவுக்கு நான் வர முடியும்? இப்போ மாம்பழ சாலைக்காங்கிட்ட இறக்கி விட்டு நடக்க முடியாதுங்க. எங்கிட்ட இருந்து நடந்து வருவாங்க. மனசாட்சி வேணாமா? அவர் எப்போ வர்றாருங்கிறக்கான இப்போ காலி பண்ணால் என்ன செய்யுது? நாங்களாம் நடக்க முடியாது. எங்கே ரோட்டில் சாக வேண்டியதா? இதான் அரசியலா? இதான் விஜயா? தெரியாம தான் கேட்குறேன். என்னால் முடியாது. 10 பேர் உட்காந்துருக்கு நடு ரோட்டில். மனசாட்சி வேணாம். 4-5 மணிக்கு வர்றதுக்கு இப்போ நிப்பாட்டினா என்ன செய்ய முடியுறாங்க? முடியாதவங்க நாங்கள் என்ன செய்ய முடியும்? மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமே செய்யல, கெட்ட விஷயம் தான் செய்யறாங்க. இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா இது 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 அதை விட அராஜகன்னு சொல்லுங்க. பஸ் நிறுத்த காரணம் சொல்ல மாட்டாங்க. போவாது இறங்குங்க, போவாது இறங்குங்க, காசை மட்டும் 30 ரூபா வாங்கினீங்கன்னா நான் அப்படிதான் வாங்குவோம், இப்படிதான் சொல்றாங்க. சொல்லவே கிடையாதுங்க, எதுவுமே சொல்ல கிடையாது. அராஜகம் தான். முதலமைச்சர் வரட்டுங்க, நான் வர வேண்டாம்னு சொல்லல. மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாம அவங்க உரிய இடத்துக்கு போற மாதிரி இருக்கணுங்க. இப்ப இங்க இருந்து முதலமைச்சர் வராருன்ற ஒரு காரணத்தை வச்சு அங்க இருந்து இப்ப 2.5 மைல் தூரத்துக்கு நடந்து எங்களால ஒரு குழந்தையை தூக்கிட்டு போக முடியலீங்க. இது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா?